தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் ஓய்வு. பிரதமர் மோடி, அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பரப்புரை. கொல்கத்தாவில் உள்ள பிரசித்தி பெற்ற காளி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. மாகாளி அன்னைக்கு புஷ்பங்களை சாற்றி பிரார்த்தனை. மேற்கு வங்க மாநிலம் அசன்சோல் பகுதியில் காங்கிரஸ் தொண்டர் தேவ்தீப் சட்டர்ஜி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். மேற்கு வங்கத்தில் ஜனநாயகத்திற்கு பதிலாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தீவிரவாதமே மேலோங்கியுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கொடைக்கானலில் நடைபயிற்சி முடிந்து திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து வணக்கம் சொன்ன சிறுமி. குடிநீர் தேக்கத்தை சுற்றி பார்த்துவிட்டு வந்தபோது பொதுமக்களை சந்தித்து பேசி மகிழ்ந்தார். தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் இருந்து சென்னைக்கான விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. தேர்தலுக்காக சொந்த ஊருக்கு சென்றவர்கள் சென்னை திரும்புவதால் உயர்வு என தகவல். எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் திடீரென காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். லாரி உரிமையாளர்களுக்கு ஐஓசி ஆயில் நிறுவனம் 50 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வழங்காததால் எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 14 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக தகவல். கேரளா, தமிழ்நாட்டில் வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்னதாகவே தொடங்க வாய்ப்பு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஐஸ்கிரீம் உற்பத்தி நிறுவனங்கள், குளிர்பானம் உற்பத்தி நிறுவனங்களில் தொடர்ந்து சோதனையிட ஆணை. விதிகளை நிறுவனங்கள் மீறும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கவும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. அரக்கோணம் திருத்தணி மின்சார ரயில் சேவை இன்று முதல் 21 நாட்களுக்கு ரத்து. பராமரிப்பு மற்றும் தொழில்நுட்ப பணி காரணமாக ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. தேர்தலில் வாக்களித்துவிட்டு தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பும் மக்கள். சிங்கபெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். தஞ்சையில் விமரிசையாக நடைபெற்ற பெரிய கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம். பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.
மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் மீனாட்சி அம்மனுக்கு வெகு விமரிசையாக பட்டாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். பட்டாபிஷேகம் முடிந்து மாசி வீதிகளில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் இசைவாதியங்கள் முழங்க வரவேற்ற பக்தர்கள். மீனாட்சி அம்மன், சிவன், ஆண்டாள், கருப்பண்ணசாமி உள்ளிட்ட கடவுள்கள் வேடமணிந்து சிறுவர் சிறுமிகள் நேர்த்திக்கடன். உலகாளும் சிவனோடு மீனாட்சி கல்யாணம் கூடலே பரியேறி கொண்டாடுது, கூடலே பரியேறி கொண்டாடுது, நீர் மேலே அவள் பெயரை. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் வரும் நாளை மறுநாள் டெல்லியில் நடக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகம் மற்றும் கேரள மாநில அதிகாரிகள் பங்கேற்க அழைப்பு. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியானது. விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை இணையதளத்தில் உள்ளீடு செய்து நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. இந்தியா, நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தகம் குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்து. உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் நாட்டுடன் ஒப்பந்தம் செய்வதன் மூலம் இருதரப்பு நல்லுறவு மேலும் மேம்படும் என்றும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் வீடியோ பதிவு. ஆண்டில் நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். அரசாங்கத்துடன் பொறுப்பை பகிர்ந்து கொள்வது முக்கியம் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் வலியுறுத்தல். சபீரியாவின் பணியில் 24,000 ஆண்டுகள் உறைந்து இருந்த ஷோம்பி புழு இனப்பெருக்கம் செய்ய தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல். 24,000 ஆண்டுகள் முடங்கியே இருந்த ஒரு உயிரினம் இனப்பெருக்கம் செய்ய தொடங்கியுள்ளதால் விஞ்ஞானிகள் வியப்பு. இந்தியாவின் முதல் உள்நாட்டு புல்லட் ரயில் 2027 ஆண்டு முதல் இயங்கும் என தகவல். மணிக்கு 250 முதல் 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த புல்லட் ரயில் மும்பை, அகமதாபாத் வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளது. ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு. பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருள் நிரப்பி செல்லும் வாகன ஓட்டிகள். பாஜகவிற்கு தாவிய ஆம் ஆத்மி எம்பிகளின் வீடுகளை முற்றுகையிட்டு ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் போராட்டம். பஞ்சாப் மாநிலங்களவை எம்பிகள் அசோக் மிட்டல், ஹர்பஜன் சிங் வீடுகளை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்களால் பரபரப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற IPL போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அசத்தல் வெற்றி. முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 158 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் விளையாடிய குஜராத் அணி 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி பெற்றது. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா அணி அபார வெற்றி. சூப்பர் ஓவர் சுற்றில் லக்னோவை வீழ்த்தி அசத்தல். டெல்லியில் இன்று நடைபெறும் IPL லீக் ஆட்டத்தில் டெல்லி, பெங்களூரு அணிகள் மோதல். போட்டியை வெல்ல இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் 4 ஓவர்களில் 23 ரன்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி லக்னோ வீரர் மொஹ்சின் கான் அசத்தல். நடப்பு IPL தொடரில் ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றார்.
தயாரிப்பாளர்களின் நஷ்டங்களில் நடிகர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி மே 2ஆம் தேதி வேலைநிறுத்தம். சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். விழுப்புரத்தில் கோலாகலமாக நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகி போட்டி. சென்னையைச் சேர்ந்த திருநங்கைகள் முதல் 3 இடங்களை பிடித்து அசத்தல். எங்களோட மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி சப்போர்ட்டிங் காவல்துறைக்கு நன்றி. 2026 அழகிகளை பாருங்க. $1 இங்க ஆடும்போது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 30 ரூபாய் உயர்ந்து 14,230 ரூபாய்க்கு விற்பனை.